நம்மளோட ஸ்மார்ட் போன்ல இருந்து எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிய விருப்பப்பட்டால் இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல ஒரு பர்டிகுலர் ஆப் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் அ ஃப்ரீ ஆப். அருமையான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உள்ள கொண்டு வர முடியும். கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி சிறு வணிகங்களை டிஜிட்டல் முறையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதே எங்களது நோக்கம். வாங்க மெயின் வீடியோக்குள்ள போவோம். எஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஆப் என்ன, மொபைல் ஆப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஷாட். இன்ஷாட், அதுல பேர்லயே பாருங்களேன், எவ்வளவு சின்னதா விஷயத்தை நம்ம ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் இன்ஷாட் அப்படிங்கிறது. இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு வீடியோவை என்னென்னலாம் கொண்டு வரலாம், ஒரு அனிமேஷன் எப்படி கொண்டு வரலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம், ஒரு பிக்சருக்குள்ள பிக்சரை எப்படி கொண்டு வரலாம், கரெக்டா எப்படி ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோஸ்ல நாம பார்க்க போறோம். ஸோ டைரக்டா நம்ம ஆப்ல போய் நான் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம மெயின் வீடியோக்குள்ள வந்திருக்கோம். இந்த மெயின் வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஷாட் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மொபைல் ஆப் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வீடியோவையும் கம்ப்ளீட்டா ஒரு எடிட்டிங் பண்ணி எப்படி ஒரு நல்ல ஃபார்மேட்டா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போறோம். எதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபாக இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், இல்ல யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் டெமோவா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம எப்படி ஒரு நல்ல ஃபார்மேட்ல வீடியோ பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்லி இட்ஸ் அ ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் டூல். அதுக்கு பேர் இன்ஷாட். சோ நீங்க உங்களோட பிளே ஸ்டோர்ல போய் இன்ஷாட் INSHOT அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க டைப் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சோ இப்போ நாம டைரக்டா இந்த ஆப்புக்குள்ள உள்ள போவோம். இதுதான் அந்த இன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப். ஓகே, சோ லெட் மீ கோ பேக் அண்ட் டிஸ்கார்ட் திஸ். இது பழைய வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது என்னென்ன விஷயத்துக்காக இந்த இன்ஷாட் ஆப் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வீடியோ எடிட்டிங், ரெண்டாவது போட்டோ எடிட்டிங், மூணாவது கொலேஜ். அந்த போட்டோ எல்லாம் ஒரு 10 போட்டோ ஒட்டுக்கா ஒரே இடத்துல கொண்டு போறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கொலேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஏகப்பட்ட ஃபார்மட்ஸ் இருக்கும், லேஅவுட்ஸ். அதுல choose 1 to 9 photos to create beautiful collage. எத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இது கொண்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அது பாதியா வந்துடும். ஸோ உங்களுக்கு கொலேஜ் பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கொலேஜ். அதே மாதிரி போட்டோலையும் ஒரு பர்டிகுலர் போட்டோ நல்லா நீட்டா பண்ணணும் அப்படின்னா இதுல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுலயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, மெயினா முக்கியமா வீடியோவோட எடிட்டிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ லெட் மீ கெட் இன் டு வீடியோ. இப்போ வீடியோ கிளிக் பண்ணி எந்த வீடியோவை நான் இதுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, லெட் மீ டேக் மை ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ ஒரு சின்ன ஒரு 37 செகண்ட்ஸ் வீடியோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த வீடியோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு சவுண்ட் ஆடியோ கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ. ஸோ இந்த வீடியோல தான் நம்ம என்னென்னலாம் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஷாட் பொறுத்தவரையில இங்க there is something called கேன்வாஸ் அப்படின்னு இருக்கு. கேன்வாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோ சைஸ் எப்படி வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் கேன்வாஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது 1:1 இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு கரெக்டான விஷயம் இதான் 1:1. இப்ப இதான் சைஸ் 1:1. ஸோ 1:1ல இது ஃபிட் ஆகி இருக்கு. ஓகேங்களா? இதே எனக்கு 4:5 வேணும்னா 4:5 மாறிடும். இதே எனக்கு 16:9 வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா இது யூடியூப் ஃபார்மேட்ல வந்துடும். 16:9 அப்படிங்கிறது தான் யூடியூப் ஃபார்மேட். 4:5 1:1 எல்லாம் ஃபார் இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட். இதே நீங்க டிக்டாக் போனீங்கன்னா இட்ஸ் 9:16. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. 3:4, 4:3, 2:3, 3:2, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2:1, 1:2 இப்படியும் வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல ஃபார்மட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இல்ல இது கம்ப்ளீட்டா ஃபிட்டா எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹோல் இதுலயுமே அது அப்படியே ஃபிட் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த யூடியூப் வீடியோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா ஃபிட் ஆகும். ஸோ உங்க
ஃபைல் சைஸ் என்னவா இருக்கணும், எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்க கிளியரா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கூடிய ஆப்ஷன் கால் தான் கேன்வாஸ். ஓகேங்களா? இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க புதுசா ஏதாவது ஒரு மியூசிக்கை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மியூசிக்ல போய் ஓகே பிளஸ் மியூசிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுல போய் உங்களுக்கு ஏதாவது எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு மியூசிக் எனக்கு வேணும் அப்படின்னா இதை யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மேலேயே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா இதோடது அந்த மியூசிக்கு மேல வந்துரு. கீழே இருக்கிறது வீடியோ. இப்ப நான் கீழே செலக்ட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கீழே இருக்கிறது வந்து இட்ஸ் அ வீடியோ. ஓகே, இது வேற, இது வந்து மேல பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஆடியோ, இது வீடியோ. ஓகேங்களா? சோ இதுக்கு மேலேயே அது வந்து இன்னொரு லேயரா இருந்து சோ நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் அதை லைட்டா வால்யூம் கம்மி பண்றதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். இல்ல எந்தெந்த இடத்துல நீங்க அதிகம் பேசலையோ அதை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டு எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ ஆடியோ எவ்வளவு தூரம் போகுதோ, மியூசிக் எவ்வளவு தூரம் போகுதோ அது கடைசி வரல கொண்டு போய் நாம அப்படியே இதை பண்ணி கூட நம்ம கொண்டு போய்க்கலாம். சோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்றதா. பட் என்னோட ஒரு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் பொறுத்தவரையில இதுல ரொம்ப எல்லாம் நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். மெயினா வந்து மற்ற விஷயங்களை நம்ம இங்க தாராளமா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆடியோ இதை வந்து நான் ஆடியோ மியூசிக்கை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் வீடியோ மட்டும்தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லெட் மீ கோ பேக். சாரி, ஒன்ஸ் அகைன் லெட் மீ டெலீட் இட் அண்ட் ஐ வில் கிளிக் ஆன் த டிக் மார்க். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா தாராளமா கொண்டு வந்துக்கலாம். இதுல பாருங்க ஸ்டிக்கர், மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொண்டு போகலாம், ஒரு எமோஷனலா என்ன பண்ணலாம். இப்ப ரொம்ப நேரம் டைம் இல்லைங்க அப்படின்னா இந்த டைம் உள்ள கொண்டு வரலாம். இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். சின்னதா இந்த சைஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா சைஸை கம்மி பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா யூ கேன் ஆல்சோ டெலீட் இட். ஸோ இந்த மாதிரி விஷயம் இதுல போய் நீங்க நிறைய என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்கோ, ஃபுல் எமோஜி பேக்கன் இருக்கு, 84 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, எல்லாமே நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா உள்ள கொண்டு வரலாம், கொண்டு வரலாம். ஸோ இது எங்க வேணாலும் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் தள்ளி. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறது. எமோஜிஸ், எமோட்டிகான்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா யூ கேன் புட் இட் அஸ் அ ஃபயர். இதையே வந்து சைஸ் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்ல எக்ஸ்டேண்ட் பண்ணணும் இப்படி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது எழுதணும்னா கூட நீங்க என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறது இன்னும் கூட நீங்க பண்ணிக்கலாம், அவுட் பண்ணிக்கலாம், இது லூப் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க ட்ரை அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ கோ பேக், இதுல வந்து அடுத்தது வந்து டெக்ஸ்ட். இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்றப்ப ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வேணும் அப்படின்னா அபவுட் மார்க்கெட்டிங் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா யூ கேன் புட் இட் அஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துடும். இது ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு இவ்வளவு சைஸ்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணி அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட். இது டெக்ஸ்ட்லயே வந்து என்ன கலர்ல வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர்ல சூஸ் பண்றேன்னா அந்த கலர், இல்ல ரொம்ப மங்கலா இருக்கிற மாதிரி இந்த கலர், இல்ல வேற எந்த கலர்ல வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளூல வேணும் அப்படின்னா எனக்கு டார்க் ப்ளூல வேணும்னாலும் டார்க் ப்ளூல பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி வேணாலும் நாம இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்துலயும் எல்லா ஆப்ஷன், ஈவன் வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட்ல வேணும்னா கூட ஏகப்பட்ட பெர்மனன்ட் மார்க்கர்ல போடணும், இல்ல பிபாஸ்ல போடணும், இல்ல அலிரான்ல போடணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க வீடியோவுக்கு தகுந்த மாதிரி, உங்க ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எது போட்டா நல்லா இருக்குமோ, எது கிளியரா இருக்குமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரோபோட்டோ மீடியம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நார்மலா நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதை நாம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணா லெஃப்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு சென்டர்ல ரைட் வேணும்னா ரைட்ல பண்ணிக்கலாம், இல்ல சென்டர்ல வேணாலும் சென்டர்ல பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் எப்படி வேணாலும் நீங்க பெருசு பண்ணிக்கலாம், இல்ல இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி சைஸ் உள்ள ஒவ்வொரு லெட்டருக்குள்ள ஏதாவது மாறணும்னா கூட மாத்திக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குங்க, இதுலயும் நீங்க பாத்துக்குங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா லெட் மீ கோ பேக். இதுல அடுத்தது ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரெம்பிள் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது வேற மாதிரி
ட்ரெம்பிள் ஆகுதுங்களா எஃபெக்ட், அந்த ஹோல் வீடியோவே ட்ரெம்பிள் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஜூம் அவுட், ஜூம் பண்ணி ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் கொண்டு வருது, எல்லா விஷயங்களும் இதுல நம்ம பண்ண முடியும். அடுத்தது த்ரில், கொஞ்சம் த்ரில்லிங்கான எஃபெக்ட், அதாவது உங்களோட கண்டென்ட் தகுந்த மாதிரி நீங்க இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க, நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளிச் அப்படின்னு பண்ணோம்னா கிளிச் என்ன மாதிரி இருக்கு தெரியுதுங்களா? கிளிச் உங்களுக்கே தெரியுதா எங்கெங்க இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ தென் நாய்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் கச்சமுச்சா கச்சமுச்சா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இல்ல ஒரு டிவி மோட், இந்த ஃபோக்கஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னா டிவி ஆர்ஜிபி மோட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் மோடுன்னு இருக்கு. சோ உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் உள்ள கொண்டு வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்ப இதுலயே பிலிம் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. பிலிம்ல போனா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல ஷட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷட்டர் எப்படி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ண உங்க வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்க தாராளமா மாத்திக்கலாம். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். இதெல்லாம் தான் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது. எஃபெக்ட்ஸ் விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா பிஐபி. இது என்ன அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர். இது பேர் வந்து பிஐபி, பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளேயே இன்னொரு பிக்சரை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை நான் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளேயே அந்த பிக்சரை உள்ள அது கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப பண்ண நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, இந்த மாதிரி நான் ட்ரைனிங் கொடுக்குறப்ப இப்படிதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன்ல மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதா இங்க. இது பாருங்க இப்ப இங்க வந்துருச்சு. இல்ல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரல வேணும் அப்படின்னா கூட நீங்க இந்த இதை செலக்ட் பண்ணி எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்க எது வரையில வரணும் அப்படிங்கறதையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப வீடியோ இதோட முடிஞ்சது, அதனால லாஸ்ட்ல வந்திருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபுல்லா இந்த சைடு கூட நீங்க அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கறத அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரீ கட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் ப்ரீ கட். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கட் ஆஃப் வீடியோஸ். இதுலயே நம்ம இப்ப இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இதோட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அது வந்து கண்டிப்பா கட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் இந்த வீடியோவை அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் கெட் ஸ்பிளிட்டட். பாத்தீங்கன்னா இப்ப 2 வீடியோ வந்துச்சு பாருங்க, ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு காட்டுது. ஸோ அதுவும் நம்ம இதுல பண்ண முடியும். ஸ்பிளிட் ஆகி எனக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் எனக்கு வேண்டாம்னா டெலீட் கொடுத்துட்டீங்கன்னா அது டெலீட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இதுல பண்ணலாம். வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வேணும் எனக்கு, இல்ல பிளாக் பேக்ரவுண்ட்ல பெஸ்ட், எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் பெஸ்ட், என்ன கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்பீடு, சில இடத்துல எல்லாம் உங்களோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வீடியோ ரன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ கேன் பிரிங் இன் லாட் ஆஃப் அனிமேஷன்ஸ். எந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் கொண்டு வரலாமா, இல்ல இப்படி கொண்டு வரலாமா, இல்ல இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் கொண்டு வரலாமா, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போலாமா, இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் வரலாமா, இல்ல மேல இருந்து கீழே கொண்டு போலாமா, இல்ல என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பல அனிமேஷன்ஸை இந்த வீடியோஸ்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதையெல்லாம் தாண்டி ஒபாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒபாசிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% எப்பயுமே ஒபாசிட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல 25% வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் எப்பயுமே 75% நம்ம மெயின்டைன் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். 75% என்னைக்குமே ஒபாசிட்டி இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். அதுதான் ஒபாசிட்டி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட், இதுல நீங்க என்ன வேணாலும் கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இதுல சில வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் நிறைய வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டி. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்கு வந்து நம்ம வாய்ஸ் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு வீடியோவை கொண்டு வரணும்னா கூட இன்னொரு வீடியோவை கொண்டு வந்து கூட நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் தாண்டி டூப்ளிகேட் பண்ணலாம். ஒரே மாதிரி விஷயத்தையும் மறுபடியும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் ஆப்ஷன் கால் டூப்ளிகேட். தென் ரிவர்ஸ் அது பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம், அப்புறம் ஃபிளிப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் டூல் இன் மொபைலுங்க.
ஸோ இது நீங்க போக போக நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒன் ஆஃப் த டைம் இல்லைங்க, எனக்கு பெரிய லேப்டாப்ல எல்லாம் எனக்கு பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. நீங்க போக போக ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க பயன்படுத்த தான் உங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரிய வரும். ஸோ இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க இன்ஷாட்ல தாராளமா பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல ரெசல்யூஷன்ல என்ன இருக்கணும், 1080p 30 frames per secondல MP4 ஃபார்மேட்ல இருந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லெட் மீ கோ பேக். பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் ஆயிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த இன்ஷாட் அப்படிங்கிற ஆப்பை நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னும் போக போக ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வரப்போகுது. இதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படும். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து சைனிங் ஆஃப். இது வேத சத்தியம்.